மகாத்மா காந்தியை கொன்றவர்கள், காமராஜரை கொல்ல முயற்சித்தவர்கள் பாஜக மூதாதையர்கள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் இளங்கோவன் விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு பாஜக மாநில தலைவர் தமிழிசை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இளங்கோவனின் விமர்சனத்தையும் தமிழிசை சவுந்தரராஜனின் கண்டனத்தையும் இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோடு என்னுடைய அருமை நண்பர், நான் எப்போதும் மதிக்கின்ற தலைவர் பூப்புலாருடைய புதல்வர் வாசன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற செய்தியை கேட்டு நான் துடித்து போனேன். காரணம், மகாத்மா காந்தியை கொன்றவர்கள், பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூதாதையர்கள். ஆகவே அந்த கட்சியில் கூட சேர்வதற்கு பேச்சுவார்த்தை வாசன் நடத்தினார் என்று சொன்னால் இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்க முடியும்? ஈ.வி.கே. இளங்கோவன் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் அவர் காந்தி கொலையோடு பாஜகவை அவர் சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு உண்மையான மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கும் கட்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்த பின்பும் இதை போல இழுத்து அவர் பேசிக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல. ஆனால் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களின் வார்த்தைகள் கண்டிக்கத்தக்கது.